மைனஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய நினைவில் நிறைந்தாயே, அத்தியாயம் 21. மாலையின் மஞ்சள் வெயில் அந்த கண்ணாடி ஜன்னலுக்குள் பிரவேசித்து பல வண்ணங்களில் அந்த வீட்டின் வராண்டாவை அழகாக நிரப்பிக் கொண்டிருந்தது. அங்கே நின்று ரசித்து கொண்டிருந்த பரசுராம், ரொம்ப அழகா இருக்கு சுந்தரா என்றார் சந்தோஷமாக. சுந்தரத்தின் முகத்தில் அளவற்ற மகிழ்ச்சி குடிக்கொண்டு இருந்தது. தன் மகளின் திறமை இத்தனை வருடங்கள் முடங்கி கிடந்ததில் அவருக்கு அலாதி வருத்தம். வெளியில் காட்டிக்கொள்ளவில்லை என்றாலும் மனதிற்குள் அந்த வருத்தம் அவரை ஆழ்த்தி கொண்டுதான் இருந்தது. ஏனோ இப்பொழுது அவர் சந்தோஷங்கள் எல்லாவற்றையும் ஒரே நாளில் பூக்கூடையாக தன் தலையில் அந்த இறைவன் கவிழ்த்து விட்டதை போல் உணர்ந்தார். மனதில் இருந்த குற்ற உணர்ச்சி நீங்கி மகள் சந்தோஷமாக இருக்கிறாள். அரியா வயதில் ஏற்பட்ட ஈர்ப்பு இப்போது அவள் வாழ்க்கை துணையாக, தான் ஆசைப்பட்டு தேடி சலித்து கொண்டு வந்த மாப்பிள்ளை, மீண்ட மகளின் ஓவிய திறமை. 2 நாட்களாக மகள் மருமகன் இருவருக்குள்ளும் இழையோடிய அந்யோன்யம் இப்படி எல்லாமுமாக சேர்த்து அவரை பரவசப்படுத்தி கொண்டு இருந்தது. தீக்ஷியும் மாப்பிள்ளையும் எப்போ ஊருக்கு கிளம்புறாங்க? நாளைக்கு காலையில் டிஃபன் சாப்பிட்டுட்டுப்பா. நீயும் தாட்சாவும் கூட போய் விட்டுட்டு வாங்க. சரிப்பா. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சுந்தரா. இத்தனை வருஷம் இவளுக்கு கல்யாணம் தள்ளி போய்கிட்டே இருக்கேன்னு பயந்தேன். இப்படி ஒருத்தருக்காகத்தான் இத்தனை வருஷம் காத்துக்கிட்டு இருந்தா போல. மறுநாள் காலையில் தீக்ஷிகா உறக்கம் கலைந்து எழ முற்பட அவளால் எழ முடியவில்லை. அப்போதுதான் தான் பிரபுவின் அணைப்பில் இருப்பதை உணர்ந்தவள் சிறு முறுவலோடு அவன் அணைப்பை இவள் இன்னும் இறுக்கிக் கொண்டாள். 3 நாட்கள் ஆகிவிட்டன. இதோ இன்று கிளம்ப வேண்டும். ஆனால் இந்த 3 இரவுகளும் அவளுக்கு அவ்வளவு தித்தித்தன. அவளை அப்படி ஆராதித்தான். அவள் மனம் மாறிய மையப்புள்ளியை நினைத்த போது அவள் முகம் இப்பொழுதும் குங்குமமாக சிவந்து போனது. அந்த ஓவியத்தை அவன் உயிர்ப்பித்த போது முதலில் அதிர்ந்தாலும் பின் யதார்த்தத்தை உணர்ந்து மெல்ல ரசிக்கத் தொடங்க அவள் மனதில் இருந்த கசடுகள் எல்லாம் வெளியேறிவிட்டன. இப்போது அவள் எண்ணம் முழுவதும் பிரபுவே நிறைந்திருந்தான். அவன் முகத்தை ரசித்து பார்த்து கொண்டிருக்க அவனோ ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தான். மெல்ல அவன் முகத்தை நெருங்கி அவன் கன்னத்தில் சின்னதாக கடித்து வைக்க அவன் இதழில் புன்னகை அரும்பியது. என்ன சிரிக்கிறீங்க? கோபம் வரலையா? கோபப்பட்டு என்ன பிரயோஜனம்? வேணும்னா பழிக்கு பழி வாங்கலாம் என்றவன் அவள் சுதாரிக்கும் முன் அவளை இழுத்து அவள் கன்னத்தில் கடித்து வைத்தான். வலிக்குது. முகத்தை சுருக்கி அவனை அடித்தாள். இருவருக்குள்ளும் செல்ல சண்டைகள் நடக்கத் தொடங்கின. சிறிது நேரத்தில் அவனை நிறுத்தி, போதும் போதும், இன்னைக்கு ஊருக்கு கிளம்பணும் என்றாள். தீக்ஷி, வீட்டுக்கு போனதும் எனக்கு வேலை அதிகம் வந்துடும். இந்த மாதிரி உன் கூட அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. சரி. அப்புறம் உன்கிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அது நம்மளோட கொஞ்சல் எல்லாத்தையும் ரூம்குள்ளே மட்டும் வச்சுக்கலாம். நான் ஏன் சொல்கிறேன்னா, அவன் முடிக்கும் முன் அவன் வாயை தன் கை கொண்டு பொத்தினாள். நீங்கள் எனக்கு எதுவுமே எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம், எனக்கே புரியும். அவள் கன்னத்தில் அழுத்தமாக முத்தம் வைத்து தேங்க்ஸ் என்றான். அடடா, அதுக்குள்ளே தேங்க்ஸ் சொல்லி முடிச்சா எப்படி? அப்போ இன்னும் நிறைய இருக்கா? அஃப்கோர்ஸ்பா. அத்தை என்கிட்ட ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. அவங்க பையன் அவருக்கு ரொம்ப பிடிச்ச இங்கிலீஷை இனிமேல் தொலைக்கக்கூடாதாம். அதுக்கு நான் தான் பொறுப்பாம். சிறு புன்னகையோடு திரும்பி தீக்ஷியின் ரீடிங் டேபிளை பார்த்தான். முன்தினம் இரவு 1 மணி வரை இருவரும் படித்து அதை பற்றி விவாதித்து கொண்டிருந்த புத்தகங்கள் அங்கே கிடந்தன. உங்க புக்ஸ் எல்லாம் எங்க? அவன் நெஞ்சில் நாடியை பதித்து கேட்டாள். எல்லாம் வீட்டில் அலமாரிக்குள்ளே தூங்கிக்கிட்டு இருக்கு. ஏன், நீங்கள் தனியாக இருக்கிறப்ப இல்லை ராத்திரியில் படிச்சிருக்கலாமே. பகலில் டைம் இருக்காது, நைட்டில் ரொம்ப டயர்டாக இருக்கும். இப்படியே வருஷம் போயிடுச்சு. கவலையே படாதீங்க, நான் எல்லாத்தையும் தட்டி எழுப்பி விட்டுடுறேன். அவள் நெற்றியில் முத்தம் வைத்தான். சரி, விஷுவை என்ன சொல்லி சமாதானம் பண்ண? எப்படி என்ன விட்டான்? அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? அவள் சொல்லி கொண்டிருக்கும் போதே அவன் செல்போன் இசைத்தது. ஹை, விஷுவுக்கு 100 வயசு. இப்போதான் அவனை பற்றி பேசினோம். அவன்தானே எப்படி தெரியும்? பின்ன இவ்வளவு காலையிலேயே அத்தை எதுக்கு கால் பண்ண போகிறாங்க? அதுவும் வீடியோ காலில் சொல்லிக்கொண்டே அவள் அழைப்பை ஏற்கப் போக அப்போதுதான் அது வீடியோ கால் என்பதை கவனித்தவன், ஏய் இரு இரு என்று அவசரமாக எழுந்து முகம் தலை இரண்டையும் சரி செய்து கொண்டு டிஷர்ட்டை அணிந்து கொண்டான். அதை கண்டு சிரித்தவாறே அழைப்பை ஏற்றாள் தீக்ஷிகா. ஹாய் அம்மா, குட் மார்னிங். விஷுக்குட்டி, குட் மார்னிங். அப்பா எங்க? இதோ இங்க என்றவாறே அவள் பின்னால் வந்து அவனை பார்த்தான்.
அப்பா, இன்னைக்கு நான் ஸ்கூல் லீவ் போடுறேன்னு சொன்னா இந்த அத்தை ஒத்துக்க மாட்டேன்றாங்க. இன்னைக்கு எதுக்குடா லீவு? இன்னைக்கு நீங்க வீட்டுக்கு வரீங்கல்ல? ஆமா, அதுக்கு என்ன? நாங்க வரவே மதியம் மேல ஆகிடும். கொஞ்ச நேரத்தில் நீயே ஸ்கூல் முடிஞ்சு வந்துடுவ. அதெல்லாம் முடியாது. நான் தான் பாப்பாவை ஃபர்ஸ்ட் பார்ப்பேன். என்னது, பாப்பாவா? புருவம் சுருக்கி அவன் கேட்டுக்கொண்டிருக்கும் போதே "ஷ், ஷ்" என்று வாயில் விரலை வைத்து அவனை அடக்கினாள் தீக்ஷிகா. ஏய், அவன் என்ன சொல்றான்? அதெல்லாம் எங்களுக்குள்ள சீக்ரெட். நீங்க முதல்ல போய் குளிங்க, போங்க. அவனை விரட்டினாள். ஐய, அப்பா இன்னும் குளிக்கவே இல்லையா? பேட் பாய், பேட் பாய். இன்னும் ப்ரஷ் கூட பண்ணலடா. சிச்சி, அவர் கூட சேராதீங்கம்மா. ஆமா, அவன் முதல்ல விளக்குறாளா என்ன? ஆனா அதை கேட்க மாட்டான் என்று அவன் முணுமுணுக்க, முதல்ல போங்க என்று அவனை பிடித்து தள்ளினாள் தீக்ஷிகா. அவன் சந்தேக பார்வையோடு அங்கிருந்து சென்றான். அவன் சென்று விட்டதை உறுதி செய்து கொண்ட பின், விஷு, நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? சீக்ரெட்னு தானே சொன்னேன். எதுக்கு அப்பா கிட்ட சொன்ன என்றாள். இல்லை, பாப்பா பாப்பா இப்போவே வராது. இன்னும் 1 இயர் ஆகும். ஏன்? அது அப்படித்தான். விஷுவுக்கு 12 இயர்ஸ் ஆனாதான் பாப்பாவை பத்திரமா பார்த்துக்க முடியும். அதனால தான். அதான் அண்ணனுக்கு 12 இயர்ஸ் ஆயிடுச்சே. அதனால தான் அவன் உன்னை பத்திரமா பார்த்துக்கிறான். உனக்கு 12 இயர்ஸ் ஆனாதான் நீ பாப்பாவை பார்த்துக்குவ. ஓ, அப்படியா? அது வரைக்கும் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, சரியா? ஓகே ஓகே. பெருமூச்சு ஒன்றை விடுத்துவிட்டு அவனிடம் கொஞ்ச நேரம் பேசினாள். பிறகு அழைப்பை துண்டித்துவிட்டு திரும்ப கையை கட்டிக்கொண்டு அவளையே அழுத்தமாக பார்த்து கொண்டிருந்தான் பிரபு. அவனை கண்டு திகைத்தவள் சத்தமில்லாமல் எழுந்து குளியலறைக்குள் சென்றுவிட பார்த்தாள். அவளை சட்டென்று இழுத்து சுவற்றோடு நிறுத்தி அவளை அணை கட்டினான். நீ அவன்கிட்ட இதை சொல்லிதான் சமாளிச்சியா? ஆமா, அதுக்கு என்ன? அவளை இன்னும் நெருங்கி காதோரம் மீசையை வைத்து உரச அவள் தடுமாறினாள். இனி அவன் எப்போ எப்போன்னு கேட்டுக்கிட்டே இருப்பான். எப்படி சமாளிப்ப? அதெல்லாம் நான் சொல்ல வேண்டிய விதத்தில் சொல்லிக்கிறேன். அவன் கேட்டுக்குவான். அவன் நெருக்கத்தில் கிறங்கி மெல்லிய குரலில் கூறினாள். எவ்வளவு பாடுபட்டு உழைச்சாலும் இன்னும் மினிமம் 9 மாதம் ஆகும். ஹஸ்கி வாய்ஸில் அவன் கூற, சி என்று வெட்கம் கொண்டு அவனை தள்ளிவிட்டு விட்டு குளியலறைக்குள் ஓடிவிட்டாள். உதட்டுக்குள் சிரித்து கொண்டான் பிரபு. இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க, கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.